ஸ்ரீ குருபியோ நமக. அடியன் கமலா நாராயணன் ஹியர். இப்போ நம்ம ஹம்சநாதத்தில் அமைஞ்ச 11வது பீடமான சக்தி பீடம். போன எபிசோடில் நம்ம இதை பற்றி விவரமாக சொல்லி விருத்தமும் பாடியாச்சு ஹம்சநாதத்தில். இப்போ அட்டகாச பீடம் அழகுரங்கிற ஆரம்பத்தில் அமைஞ்ச இந்த பாட்டை நம்ம பாடம் பண்ண போகிறோம். நான் 2 தரம் பாடுவேன். முதல் தரம் கேட்டுக்கோங்க, 2ஆம் தரம் கூட பாடிக்கோங்க. நம்ம இப்போ ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிக்கலாமா? அட்டகாச பீடமழகுர, அட்டகாச பீடமழகுர, புல்லார சக்தியாய் விளங்கும், புல்லார சக்தியாய் விளங்கும். அட்டகாச பீடமழகுர, புல்லார சக்தியாய் விளங்கும். அட்டகாச பீடமழகுர, புல்லார சக்தியாய் விளங்கும். தாயே மாமாயே, தாயே மாமாயே, அட்டகாச பீடமழகுர, புல்லார சக்தியாய் விளங்கும். தாயே மாமாயே. பல்லவியை திருப்பி பாடலாம். அட்டகாச பீடமழகுர, புல்லார சக்தியாய் விளங்கும். தாயே மாமாயே, அட்டகாச பீடமழகுர, புல்லார சக்தியாய் விளங்கும். தாயே மாமாயே, விஸ்வேசர் துணைவியே, அட்டகாச பீடமழகுர, புல்லார சக்தியாய் விளங்கும். தாயே மாமாயே, விஸ்வேசர் துணைவியே, அட்டகாச பீடமழகுர, புல்லார சக்தியாய் விளங்கும். தாயே மாமாயே. அந்த விஸ்வேச துணிவியர் இடத்துல பிச்சு ரீச் ஆகிறதுனால நான் கீழே பாடியிருக்கிறேன். ரிம்மரி சனிப்ப விஸ்வேசர், அதை மேலே பாடிக்கணும். விஸ்வேசர் அப்படி பாடிக்கணும். துணைவியே அட்டகாச பீடமழகுர, புல்லார சக்தியாய் விளங்கும். தாயே மாமாயே. அன்னு பல்லவி. பட்டொளி வீசி மிளிரும், பட்டொளி வீசி மிளிரும், நில்திரு வதனமதில், நில்திரு வதனமதில், பட்டொளி வீசி மலரும், நில்திரு வதனமதில், பட்டொளி வீசி மிளிரும், நில்திரு வதனமதில், திட்டமாய் மலரும் புல் சிறுபிற்கோர்வுவமையுண்டோ, திட்டமாய் மலரும் புல் சிறுபிற்கோர்வுவமை உண்டோ. அட்டகாச பீடமழகுர, புல்லார சக்தியாய் விளங்கும். தாயே மாமாயே. சரணம். அட்டகாசம் செய்யுவம், அட்டகாசம் செய்யுவம், பகைவரையும் வெற்றி கொண்டு, பகைவரையும் வெற்றி கொண்டு, அட்டகாசம் செய்யும் பகைவரையும் வெற்றி கொண்டு, வெட்கி தலை தாத்தும்படி செய்யுமன்றோனில் பெரும் கருணை,
வெட்கி தலை தாத்தும்படி செய்யுமன்றோனில் பெரும் கருணை அட்டகாசம் செய்யும் பகைவரையும் வெற்றி கொண்டவர் வெட்கி தலை தாத்தும்படி செய்யுமன்றோனில் பெரும் கருணை அட்டகாசம் செய்யும் பகைவரையும் வெற்றி கொண்டவர் வெட்கி தலை தாத்தும்படி செய்யுமன்றோனில் பெரும் கருணை கட்டு கடங்காதலையும் மனதையும் ஓர் முகப்படுத்தி கட்டு கடங்காதலையும் மனதையும் ஓர் முகப்படுத்தி அட்டமசித்தியும் அடைய வல்ல பெரும் நிலைக்குட்படுத்தி அட்டமசித்தியும் அடைய வல்ல பெரும் நிக்குடைப்படுத்தி வல்ல பெரும் நிலைக்குட்படுத்தி வல்ல பெரும் நிலைக்குட்படுத்தி மட்டில பேரானந்தமளித்து திகட்டுவரை ஞானமுதம் பொழிந்து பகடனையும் மாய வாழ்வில் ஒரு கணமும் நாட்டமர ஜெயமன்றோனில் திருவடிகள் மட்டில பேரானந்தமளித்து திகட்டுவரை ஞானமுதம் பொழிந்து பகடனையும் மாய வாழ்வில் ஒரு கணமும் நாட்டமர ஜெயமன்றோனில் திருவடிகள் அட்டகாச பீட்டமழகுர புல்லார சக்தியாய் விளங்கும் தாயே மாமாயே. இப்போ முழு சரணமும் பாடிடலாம். அட்டகாச பீட்டமழகுர புல்லார சக்தியாய் விளங்கும் தாயே மாமாயே. அட்டகாச பீட்டமழகுர புல்லார சக்தியாய் விளங்கும் தாயே மாமாயே. விஸ்வேசர் துணைவியே அட்டகாச பீட்டமழகுர புல்லார சக்தியார் விளங்கும் தாயே மாமாயே. விஸ்வேசர் துணைவியே அட்டகாச பீட்டமழகுர புல்லார சக்தியார் விளங்கும் தாயே மாமாயே. பட்டொளி விதி மிளிரும் நின் திருவதனமதில் பட்டொளி விதி மிளிரும் நின் திருவதனமதில் திட்டமாய் மலரும் சிறுபிற்கோர்வுவமையுண்டோ திட்டமாய் மலரும் சிறுபிற்கோர்வுவமை உண்டோ அட்டகாச பீட்டம் அழகுர அட்டகாசம் செய்யும் பகைவரையும் வெற்றி கொண்டு அட்டகாசம் செய்யும் பகைவரையும் வெற்றி கொண்டவர் வெட்கி தலை தாத்தும்படி செய்யுமன்றோனில் பெரும் கருணை வெட்கி தலை தாத்தும்படி செய்யுமன்றோனில் பெரும் கருணை கட்டு கடங்காதலையும் மனதையும் ஓர் முகப்படுத்தி அட்டமா சித்திகளையும் அடைய வல்ல பெரு நிலைக்குட்படுத்தி கட்டு கடங்காதலையும் மனதையும் ஓர் முகப்படுத்தி அட்டமா சித்திகளையும் அடைய வல்ல பெரு நிலைக்குட்படுத்தி மட்டில பேரானந்தமளித்து திகட்டுவரை ஞானமுதம் பொழிந்து பகடனையும் மாயை வாழ்வில் ஒரு கணமும் நாட்டமர ஜெயுமன்றோனில் திருவடிகள் அட்டகாச பீட்டமழகுர
மட்டில பேரானந்தமளித்து திகட்டுவரை ஞானாமுதம் பொழிந்து பகட்டனையும் மய வாழ்வில் ஒரு கணமும் நாட்டமர செய்யுமன்றோ நில் திருவடிகள் அட்டகாச பீட்டம் அழகுற பொல்லார சக்தியாய் விளங்கும் தாயே மாமா. 11வது பீடமான அட்டகாசம்ங்கிற பாட்டை நீங்கள் அட்டகாசமாக பாடம் பண்ணி பாடி காமிச்சிடுவேன்னு நம்புகிறேன். இப்போ அடுத்த பீடமான 12வது பீடத்துக்குள்ளே நுழையிறோம் நம்ம. அந்த 12வது பீடம் சக்கரவாக ராகத்தில் அமைஞ்சிருக்கு. பீடத்தோட பேர் சுச்சி பீடம். தேவியோட மேல் பல் வரிசை விழுந்த இடம். தேவியோட நாமம் நாராயணி. காவல் காப்பவர் பேர் சம்ஹரர். புண்ணிய கஷேத்திரத்தோட பேர் சுசீந்திரம். இந்த விவரத்தை நம்ம அப்படி வெறுமை சொல்லியிருக்கோம். அதே விவரத்தை அப்படியே இந்த சக்கரவாக ராகத்திலேயே விருத்தமாக பாடிடுறேன். தேவியில் மேல் பல்வரிசை வீழ்ந்த இடமானது சுஜி பீடமென பெயர் கொண்டு சுஜி பீடமென பெயர் கொண்டு 12ஆம் பீடமானதே. தேவியம் நாமோ நாராயணி என்றே காவலர் சம்ஹரர் காத்திட புண்ணியக்ஷேத்ரம் சுசீந்திரம் புண்ணியக்ஷேத்ரம் சுசீந்திரமென திகழ தேவியங்கே உயிராக அமர்ந்த காட்சிதனை கண்டு களித்திடுவோமே.